சார் தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை உயர்ந்துட்டு வருது. ஒரு சில நாட்களில் மட்டும் அது விலையின் குறைவு அப்பப்போ ஏறி இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. எப்போ இந்த தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கு? அதாவதுங்க, கோல்டு வந்து இஸ் அ ஃபிக்ஸட் அசெட் மாரி உள்ளது. இப்போ க்ரூட் ஆயில் விலையெல்லாம் ஏறிட்டே இருக்குது. க்ரூட் ஆயில் விலை ஏறும்போது பீப்புள் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது க்ரூட் ஆயிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஜிட்டலில் க்ரூட் ஆயில் வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க. இப்போ வந்து க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகமாக இருக்கும்போது அதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. தங்கம் விலை வந்து ஏன்னா சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்ளை அதிகமாக டிமாண்டு உங்களுக்கு குறையும். அப்போ என்ன ஆகும்னா தங்க விலை குறையும். ஆனால் இப்போ சப்ளையும் குறைச்சலாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாகும். அப்போ நேச்சுரலாக விலை அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? சப்ளை குறைச்சலாக இருக்கும்போது விலை அதிகமாகும். இதுதான் உண்மை. இப்போ அமெரிக்காவின் மத்திய வங்கி வட்டி விகிதம் வந்து உயர்த்தப்பட்டால் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உயர்த்தினால் நிச்சயமாக தங்கம் விலை குறையும். ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அமெரிக்கன் ஃபெடரல் அசோசியேஷன்பாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? தங்கத்து விலை ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். அதாவது சில அன்சர்டனிட்டி ஜென்ரலாக தங்கம் விலை எப்போ ஏறும்னா அன்சர்டனிட்டி, உலக பொருளாதாரம் அன்சர்டனிட்டியாக இருக்குது, வார் நடக்குது, அப்படி இருக்கும்போதெல்லாம் கோல்டு விலை ஏறும். ஆனால் இந்த ஈரான் யுஎஸ் வாரில் கோல்டு விலை அதிகம் ஏறாததுக்கு காரணமே டாலர் ரேட் அதிகமாகுது, ப்ளஸ் க்ரூட் ஆயில் விலை அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும்னா க்ரூட் ஆயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிடுவாங்க. மத்திய பட்ஜெட்டில் விலை குறைப்பு ஏற்பட்டால் அந்த தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? இறக்குமதி வரி குறைப்பு மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைப்பு ஏற்பட்டால் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது இப்போ வந்து 1,00,000 நம்ம தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம 10% டியூட்டி கட்டுறதா இருந்தால் 1,10,000 ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா வட்டி வரி குறைச்சா கோல்டு டிமாண்ட் அதிகமாகும், கோல்டு சப்ளை அதிகமாகும், கோல்டு விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா வரிங்கிறது குறைச்சா வரும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திரு மோடி அவர்கள் கோல்டை அதிகம் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கோல்டுங்கிறது நான் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பணம் அதை வந்து கோல்டு வாங்கி வீட்டுக்குள்ளே தான் வைப்பாங்க. அதுவே வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் அப்பில் பண்ணலாம், கோல்டு பாண்டில் பண்ணலாம், டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபேக்ட்ரிஸ் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணும்போது கோல்டு பர்ச்சேஸு குறையும். இப்போது பிரதமர் மோடி அதான் சொல்கிறாரு, இப்போ பெட்ரோல்லாம் குறைவாக யூஸ் பண்ணணும், சிஎன்ஜிக்கு எல்லாருமே மாறணும். இதுக்கு என்ன காரணம்? அதாவதுங்க, உலகத்திலேயே அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறது இந்தியா தான். முழுக்க இம்போர்ட் நம்ம பண்ணுறோம். 90% மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய இதை குறைச்சிக்கிட்டா, இப்போ கார் பூல்ஸு அதேமாரி பெட்ரோல் கன்சம்ஷனை குறைச்சிட்டா, நுகர்வை குறைச்சிக்கிட்டா, அப்போ என்ன ஆகும்னா பெட்ரோல் நுகர்வு குறைஞ்சா இம்போர்ட் குறையும். இது வந்து அஸ் எ பிரைம் மினிஸ்டர் அவர் வேண்டுதல் விடுறார். அப்போ என்ன காரணம்னா நம்ம வந்து அதிகமாக டாலர் கொடுத்து வாங்குறது கோல்டு தான் இம்போர்ட்டுக்கு. அப்போ கோல்டு இம்போர்ட்டுக்கு டாலர் கொடுத்தும் போது நம்மள்ட்ட டாலர் அதிகம் போகும். அப்போ இம்போர்ட் அதிகமாகும்போது எக்ஸ்போர்ட்டும் அதிகமானால் தான் நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதாகும். அப்போ நம்ம டாலர் அதிகம் போகிறத குறைக்கிறதுக்கு அதனால தான் நம்முடைய பிரதம மந்திரி கோல்டை வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேணாங்கிறாரு. ஏன்னா நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே தான் வைப்போம். அதை நம்ம பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், டிஜிட்டல் பாண்டு வாங்க மாட்டோம், கோல்டு பாண்டு வாங்க மாட்டோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டிஜிட்டல் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு பாண்டு வாங்கும்போது அப்போ என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும், பணம் வந்து முதலீடு அதிகமாகும். இதுவே தங்கத்தில் முதலீடு பண்ணால் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால எந்தவித பொருளாதார நடவடிக்கையும் இருக்காது. அதனால தான் அதை சொல்லியிருக்கேன். இந்தியாவில் தங்கத்தின் விலை மற்றும் வெள்ளியிலேருந்து 6% 15% உயர்த்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாங்க. விலை உயர்வு காரணம் என்னென்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து டிமாண்ட் தேவை அதிகமாகும்போது நிச்சயமாக பொருட்கள் விலை ஏறும். அதுதான் இந்த விலை ஏறுறதுக்கு காரணம். தங்கத்தின் விலை 2 லட்சத்துக்கு தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் விலை வந்து $70 $110 வந்துருச்சு. அப்போ க்ரூட் ஆயிலுடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. இப்போயே வார் நின்று க்ரூட் ஆயில் விலை $75 to $90 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு டிமாண்ட் அதிகமாகும், தங்கம் அதிகம் டிமாண்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து பர்ச்சேஸும் அதிகமாகும், விலையும்
உங்களுக்கு அதிகம். பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் டாக்டர் ஏ சூரியநாராயணன், பொருளாதார நிபுணர்.